பள்ளி காலை வழிபாட்டு செயல்பாடுகளில் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பால் வந்து பொருட்பாலிலிருந்து, இயல் அரசியலிருந்து, அதிகாரம் கல்வி அதிகாரத்திலிருந்து குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யாதானும் நாடாமல் ஊறாமல் என ஒருவன் சாந்தனையும் கல்லாதவாறு, இந்த குறள் இன்றைக்கி சொல்கிறது கொடுத்துருக்காங்க. கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போலவே வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும். ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலங்கழிப்பது ஏன், கல்வியை பற்றி மாணவர்களுக்கு உணர்வுன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. எ வில்ட் கூஸ் நெவர் லைட் எ டேம் எக், இந்த பழமொழியை தெரிஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. இரண்டொழுக்க பண்புகள். நல்ல ஆரோக்கிய உணவுகள் பழங்கள் உண்டு, நன்கு நீரும் அருந்துவேன். ஆரோக்கியமற்ற துரித உணவுகள் பொரித்த உணவுகளை தவிர்ப்பேன். நேற்று கொடுத்தது இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் அது உன் கை வந்து சேரும். ரொம்ப புதுசாக இருக்குல்ல, இது அப்துல் கலாம் சொன்ன நோட்ஸு. அடுத்து பொது அறிவில் உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு எது? சீனா. உலகின் மிகப்பெரிய உப்பு ஏரி எந்த நாட்டில் இருக்குன்னா ரஷ்யாவில் இருக்கிற காஸ்பியன் கடல். இது ரெண்டும் மாணவர்களுக்கு புரியும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது அவங்களோட வொக்காபுலரி நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணும். கான்ஸ்பியர் சதி, கொலோடு அப்படின்னா கொலோட்னா ரகசிய உடன்பாடு. அப்புறம் வேளாண்மையும் வாழும்ல. விவசாயம் என்பது விலங்குகள், தாவரங்கள், பூஞ்சைகள் மற்றும் உணவு, நார்ச்சத்து, உயிர் எதிர்ப்பொருள் மருந்துகள் மற்றும் மனித வாழ்க்கையை நிலைநிறுத்தவும் மேம்படுத்தவும் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்களை வளர்ப்பதாகும் அப்படின்னு வேளாண்மையை பற்றி மாணவர்களுக்கு புரிதலுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு ஆளுமையாக ஆங் சான் ஜூச்சி அப்படின்ற ஒரு அரசியல்வாதியை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவரோட பர்த்டே இன்றைக்கி. இவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை சீனாவில். இவர் எப்போ பிறந்தாருன்னா இன்றைக்கி தான், ஜூன் 19, 1945 பிறந்திருக்காரு. இவர் மியான்மர் நாட்டை சேர்ந்த பெண் அரசியல்வாதியும் மக்களாட்சி ஆதரவாளரும் ஆவார். இவர் மியான்மரின் அரசு ஆலோசகராக பதவி வகிக்கிறார். இவர் மக்களாட்சிக்கான தேசிய அமைப்பு என்ற கட்சியின் தலைவராக உள்ளார். தன் நாட்டில் மக்களாட்சியை ஏற்படுத்த அறவழி போராட்டத்தை காந்தி மாதிரி அந்த இடத்துல மியான்மர் நாட்டில் நடத்தி வரும் இவர் தனது 21 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையில் 15 ஆண்டுகள் வீட்டுக்காவலில் கழித்திருக்கிறார். 1991 அமைதிக்கான நோபல் பரிசு இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. 1991 அமெரிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க இந்த பெண்மணி. அவங்க பேர் தான் ஆங் சான் சூச்சி. இவங்களோட பிறந்தநாளை இன்றைக்கி வந்து மாணவர்களுக்கு ஒரு ஆளுமையாக வெளிப்படுத்துகிறாங்க. அடுத்து முயற்சியின் பலன்னு சொல்லிட்டு ஒரு நீதி கதையை அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு நாட்டின் அரசர் போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். ஒருவராக மட்டும் கோட்டை கதவுகளை கைகளால் திறந்து தள்ள வேண்டும். வென்றால் நாட்டின் ஒரு பகுதி பரிசாக வழங்கப்படும். தோற்றவரின் கைகள் வெட்டப்படும் என்று அறிவிக்கிறார். மக்கள் பலவாறு யோசித்து எவரும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வரவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் பங்கேற்க முன்வந்தார். அவரிடம் மற்றவர்கள் கேட்டனர், நீ தோற்றால் உனது கைகள் வெட்டப்படும், உன் எதிர்காலம் என்னவாகும் என்று கேட்டார்கள். வென்றால் அரசு பகுதி கிடைக்கும், தோற்றால் கைகள் தானே போகும், உயிரில்லையே அப்படின்னு சொல்றாராம். முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று கூறிய இளைஞன் தன் முழு பலத்துடன் கோட்டை கதவுகளை தள்ளினான். என்ன அதிசயம், கோட்டை கதவுகள் மெதுவாக திறந்தன. ஏனென்றால் கோட்டை கதவுகளுக்கு தாழ்பால் போடப்படவில்லை. இளைஞனுக்கு பரிசும் பாராட்டும் பலிக்கப்பட்டது. பல பேர் இப்படித்தான், தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று முயற்சிக்காமலே இருந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியின் பலனை மாணவர்களுக்கு உயர்த்தணும்னு சொல்லிட்டு இந்த நீதி கதையை சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்றைய செய்திகள் ஆரம்பிச்சிட்டாங்க. 19/6/2024 இன்றைய செய்திகள்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாணவர்களிடம் சாதிய வன்முறைகளை தவிர்ப்பதற்காக ஒரு நபர் குழு சந்துரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. அதை ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. கீழடி மற்றும் அதன் அருகில் உள்ள தொல்லியல் தலங்களான கொந்தகை, வெம்பக்கோட்டை, கீழ்நமண்டி, பொற்பனைக்கோட்டை, திருமலாபுரம் இது வந்து பட்ஜெட்லேயே சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துலலாம் இப்போ தான் ஆய்வு பண்ணுறாங்க. அடுத்து தமிழகத்தின் விதிகளை மீறி இயக்கப்படும் பிற மாநில ஆம்னி பேருந்துகளை உடனடியாக பறிமுதல் செய்ய போக்குவரத்து அதிகாரிகளுக்கு உத்தரவு. உதவி பேராசிரியர் பணியிற்கான நெட் தேர்வு பேரிடர் மேலாண்மை பாடம் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாக யுஜிசி அறிவித்துள்ளது. இராணுவத்திற்கான கவச வாகனங்களை இணைத்து தயாரிக்க திட்டம், இந்தியா அமெரிக்கா பேச்சில் முன்னேற்றம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸும் கொடுத்துருக்காங்க, உலக நியூஸும் கொடுத்துருக்காங்க, இந்தியா நியூஸும் கொடுத்துருக்காங்க, கல்விக்கு உடன்படங்களான நியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இன்றைக்கி ப்ரேயரில் சொல்லணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இந்திய கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் அவர் தான் ஹெட்டு இந்தியாவுக்கு. அவர் வந்து பதவியிலேருந்து இன்றைக்கி நீக்கிருக்காரு. அவர் பேர் ஸ்டமாக் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கிலீஷ் நாலேஜ் அவங்களுக்கு வளரணுக்காக இங்கிலீஷ்லையும் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அப்புறம் இந்த நாள் இனியதாக அமையட்டும், நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். இந்த மாதிரி ப்ரேயர் உங்கள் ஸ்கூலில் நடக்குதான்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு ஆவலாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இவ்வளோத்தையும் சொல்கிறாங்களா ப்ரேயர்னு. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.